இருக்குது. இவர் சொல்றாரு எது வேணாலும் வாங்கி சாப்பிடுப்பார். இல்லை பரவாயில்ல, நான் காலையில் கிளம்பும் போது ஜட்ஜி வீட்டில் பழைய சோறு தான் கொடுத்தாங்க அப்படின்னு. இவருக்கு இன்னும் ஆழமான மன வருத்தம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு ஊருக்கு கிளம்புகிற பிள்ளைக்கு, அதுவும் 3 ஆண்டுகள் உங்கள் வீட்டில் இத்தனை கடினமான செய்த பிள்ளைக்கு ஒருவேளை சோறிட்டு அனுப்பி இருக்க கூடாதா? அந்த குழந்தைக்கா ஒரு பழைய சோறை கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர் நினைக்கிறார். இவர்கள் தானே இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய பதவிகளில், பெரிய பெரிய வசதிகளில், பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மனது ஏன் ஒரு குழந்தைக்கு பழைய சோறு போட்டு அனுப்புகிறோமே என்று தோணவே தோணாதா? அதனாலேயே இவர் சொல்றாரு ஏதாவது சூடா வாங்கி சாப்பிடேன் அப்படின்னு. அந்த குழந்தை தயங்கி ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க சாப்பிட்றேன் அப்படிங்குது. தயிர் சாதம் வாங்கி கொடுக்குறார். இவருடைய பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு பொறையேறின உடனே அந்த குழந்தை ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய சர்க்கரையை அள்ளி கொண்டு வந்து அந்த பையன் வாயில போட்டு தலையை தடவி விடுது. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றால் அந்த பிள்ளை